வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தேங்காய் சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல தேங்காய் இப்படியாக நறுக்கி அது மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிடுவோம். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தேங்காய் மட்டும் லைட்டாக ஒரு அரை அரைச்சிக்கிடுவோம். இப்போ தேங்காய் இந்த மாதிரி அரை வேக்காடை அரைச்சதுக்கப்புறம் 3 பச்சை மிளகா, 5 பல் பூண்டு சேர்த்துக்கலாம், கடலை சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு கடலை சேர்க்குறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட்டு. இப்போ எதுக்கு நம்ம தேங்காய் முதல்ல அரைச்சோம்னா, முன்னாடியே அரைச்சிட்டா கொஞ்சம் எல்லாத்தையும் சேர்த்து போட்டு அரைச்சா கொஞ்சம் அரைபடாமல் இருக்கும். முன்னாடியே தேங்காய் முதல்ல அரைச்சிட்டா நல்லா அரைப்பட்டுருவோம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிடுவோம், அப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிடுவோம். இப்போ நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அரைச்சிக்கிடுவோம். இப்போ பாருங்கள், நல்லா இந்தளவுக்கு நல்லா மைய அரைச்சிருச்சு. சரி, இப்போ நம்ம அதை தாளிச்சுக்கிறோம். இப்போ அடுப்பில் சட்டி வச்சாச்சு, சட்டி காஞ்சிடுச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிறோம். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து போட்டு வட்டக்கனா போட்டு கருவேப்பிலை போட்டுக்கிறோம். இப்போ கொஞ்சம் நேரம் கருவேப்பிலை வதங்கட்டும். இப்போ கருவேப்பிலை நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அரைச்சி வச்சுருக்க சட்னி சேர்த்துக்கிடுவோம். நான் தண்ணி சட்னி மாதிரி தான் செய்கிறேன். இங்கே உங்களுக்கு பிடிச்சிருந்தா கெட்டி சட்னி மாதிரி செஞ்சுக்கலாம். அந்த மிக்ஸி ஒரு அலசி இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம், இருந்தாலும் உப்பு இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்குங்க. உப்பு இருக்குது. தாளிச்சிட்டு உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. அப்படி இல்லைன்னா பொங்கி வந்துடும், அப்புறம் சட்னி நல்லா இருக்காது. இதே மாதிரி நீங்களும் ஒரு தடவை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.